அவையில் கூடியிருக்கும் அனைத்து செய்தியாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கோம். நாங்கள் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இச்செய்தியினை வெளியிட வந்திருக்கிறோம். நான் செங்கை காஞ்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்வாணன், தோழர் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீராளன். தற்போது ஏப்ரல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் திமுக தலைமையிலான கூட்டணியும் பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணியும் முதன்மையாக போட்டியிடுகின்றன. மேலும் பாஜகவின் மறைமுக கூட்டாளிகளான நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளும் போட்டியிடுகின்றன. இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கும் உரிமைகளுக்கும் எதிரான கூட்டணி. எனவே அக்கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது, மாறாக திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் எங்களது அமைப்பான புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக பரப்புரை செய்ய உள்ளோம். ஏனென்றால் வர்ணாசிரம அடிப்படையிலான சமஸ்கிருத ஆதிக்க மதவாத நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கான கொள்கையை கொண்ட ஒரு சனாதன பாசிச அமைப்பு தான் RSS. இந்த RSSின் அரசியல் பிரிவே பாஜக. இந்த பாஜகவானது 12 ஆண்டு காலமாக ஒன்றியத்தில் ஆட்சி செய்து வருவதுடன் பல மாநில அரசுகளையும் கைப்பற்றி பல்தேசிய இன நாடான இந்தியாவை ஒற்றை தேசமாக அறிவிக்க வேலை செய்து வருகிறது. ஆனால் அதற்கு எதிராக அதனுடைய சிம்ம சொப்பனமாக உள்ள மாநிலம்தான் நம்முடைய தமிழ்நாடு. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆரிய பார்ப்பனிய சனாதன தர்மத்துக்கு எதிரான நீண்ட நெடிய போராட்ட மரபை, அதாவது திராவிட மரபை கொண்டுள்ளது நம்முடைய தமிழ்நாடு. அந்த சனாதன எதிர்ப்பு பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக விளங்கும் திராவிட இயக்கமும் அதன் சமூக நீதி, மாநில உரிமை, இந்திய ஆதிக்க எதிர்ப்பு கொள்கைகளிலும் கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய அளவில் தொழில் வளர்ச்சி, மனிதகுல குறியீட்டில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றியுள்ளன. அதிலும் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு ஒன்றிய அரசு தந்து வரும் பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி பல துறைகளிலும் தமிழ்நாடு முன்னேறி வருகின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பாஜக அரசானது, இந்த ஒன்றிய அரசானது தமிழ்நாட்டிற்கு செய்து வந்த வஞ்சனைகள் ஏராளமானது. குறிப்பாக நீட் தேர்வு திணிப்பு, ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திலேயே கல்வியில் மிக வளர்ச்சி கண்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மிக உயரிய படிப்பான இந்த மருத்துவ கல்வி கட்டமைப்புகளையும் சீர்குலைத்து அடிக்கின்ற வேலைகளுக்காகவே, மேலும் அனைத்து தரப்பு மாணவர்களும் மருத்துவ கல்வியை படிப்பதை தடுப்பதற்கான அந்த சனாதன பாய்ச கொள்கையை கொண்ட பாஜகவானது நீட் தேர்வை திணித்து மாணவர்களை மருத்துவ படிப்பிலிருந்து நீக்குகின்ற வேலைக்காக அதை செய்துள்ளது. மேலும் உதய் மின் திட்ட திணிப்பு, மேலும் ஒன்றிய பட்ஜெட்களில் தமிழக நலன்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எங்கு சென்றாலும் தமிழை வளர்ப்பதாக கூறிக்கொண்டு கூக்குரலிடுகிற பாஜகவானது, பிரதமர் மோடியானவர் தமிழ் மொழி வளர்ச்சிக்கென்று புதிய நிதி எதையும் ஒதுக்க மறுத்து வருகிறார். இந்தி மொழி தொடர்ச்சியாக திணித்து வருகிறார். இங்கிருந்து வாரி செல்லும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வருவாய்களில் இருந்து தமிழகத்துக்கு தேவையான பங்கையும் இந்த ஒன்றிய அரசானது, மோடி அவர்களின் தலைமையிலான இந்த பாஜகவானது தர மறுக்கிறது. இது மட்டுமல்லாது, பேரிடர் காலங்களில் மக்கள் அவதியுறுகிற பேரிடர் காலங்களில் கூட
தேவையான நிதியை அந்த பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றி மீளமைத்து அவர்கள் வாழ்க்கையை சீரமைக்க பயன்படுத்துகிற அந்த பேரிடர் நிதியை கூட தர மறுக்கிறது. மேலும் கல்வி வளர்ச்சிக்கான நிதிகள், அவர்கள் கல்வியை அழிக்கின்ற சில திட்டங்களை ஒன்றிய அரசானது, மோடி தலைமையிலான அரசானது போட்டுக்கொண்டு அதுக்கு கையெழுத்திட்டால் தான் நிதியை தருவோம் என்று வளர்ச்சி கண்டு வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் கல்விக்கு நிதியை தர மறுப்பது, கட்டமைப்பு வளர்ச்சிக்கான, தமிழ்நாட்டு கட்டமைப்பு வளர்ச்சிக்கான போக்குவரத்தில் ஒன்றான மெட்ரோ ரயில் திட்டங்களை தர மறுப்பது, மேலும் எளிய மக்களின் 100 நாள் வேலை அந்த திட்டத்துக்கு கூட நிதியை ஒதுக்காமல் தர மறுப்பது போன்ற பல்வேறு வஞ்சனைகளை செய்கிறது. மேலும் தமிழர்களுடைய, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை உறுதி செய்கிற கீழடி அகழ்வாழ்வு அறிக்கையை கூட வெளியிட மறுக்கிறது. திருப்பரங்குன்றத்தை கலவர காடாக்கும் முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. மேலும் 19க்கும் மேற்பட்ட மாநில அதிகாரங்களை பறித்துள்ளது. குறிப்பாக நிதி இறையாண்மை, மாநிலங்களின் நிதி இறையாண்மையை பறித்துள்ளது. ஒவ்வொரு மாநிலத்தின் சட்ட உரிமைகளை, ஏற்கனவே அவைகள் வைத்துக் கொண்ட சட்ட உரிமைகளை அனைத்தையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டங்களின் மூலமாக பறித்து கொண்டே வருகிறது. ஏன் ஏரி, குளங்கள், குட்டைகள் வரை கூட ஒன்றிய அரசின் அதிகாரம் உள்ளே நுழைகிற அளவுக்கு சட்டங்களை திரித்துள்ளது. இப்படியாக 19க்கும் மேற்பட்ட மாநில அதிகாரங்களை ஒன்றிய அரசானது பறித்துள்ளது. எனவேதான் இந்த பாஜக தமிழக விரோத நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது இன்னும் நீண்டு வருகிறது. இத்தகைய தமிழர் விரோத RSS பாஜகவின் கைப்பிடியில் இருந்து வருவதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அதிமுக. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த எந்த ஒரு திட்டங்களையும், மக்கள் விரோத திட்டங்களையும் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்காமல் வாய்மூடி கிடந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலும் அதற்கு ஆதரவளித்து நியாயப்படுத்தி வருகிறவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்று வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்து வரும் பாஜக ஒன்றிய அரசின் தமிழர் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக வாய் திறக்காமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்தி பொய்களை கூச்ச நாச்சமின்றி பரப்பி வருகிறார். இந்த பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மாநில உரிமைகள் முற்றாக பறிபோகும். தமிழகம் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றமும் வளர்ச்சியும் பின்னடைவை சந்திக்கும். மத நல்லிணக்க சூழல் கெடும். எனவே தமிழர் விரோத பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். மேலும் திராவிட பாரம்பரிய இயக்கமான திமுக சமூக நீதி, மாநில சுயாட்சி கொள்கைகளை உயர்த்தி பிடித்து வருவதுடன் தமிழகத்தில் சனாதன பாசிசத்தை தடுக்கும் ஒரு தடுப்பு அரணாகவும் உள்ளது. இதுவரை தமிழகம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாதுகாத்து மேலும் திமுக வேட்பாளர்களுக்கும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். திராவிட கருத்தியலை மேலும் இது போன்று திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்ற அதே சூழலில் திமுக கூட்டணிக்கு எதிராக எந்த ஒரு ஓட்டும் சென்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் பாஜக அதிமுக மீதான வெறுப்புள்ள அந்த ஓட்டுகளையும் கூட திமுக கூட்டணி திமுக வேட்பாளர்களுக்கே கொண்டு வர வேண்டும். ஆனால் அவைகளை சிதைக்கின்ற வகையிலே திராவிட கருத்தியலை தமிழ் தேசியத்துக்கு எதிரானது போல திரித்து போலி தமிழ் தேசியம் பேசி திராவிடத்தை வீழ்த்தும் நப்பாசையில் பார்ப்பன கடபாரை சீமானையும், சீமான் போனியாகாத காரணத்தால் திராவிடம், பெரியார் என பசப்பி எய்த்து திராவிடத்தை வீழ்த்த பாசிச கிருமி விஜயையும் அரசியலில் இறக்கி விட்டுள்ளது RSS. இவர்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்தி RSSக்கு கைப்பாவையாக இயங்குபவர்கள். இவர்கள் மூலம் பாஜக அதிமுக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்க பாஜக திட்டமிடுகிறது. உண்மையில் சமூக நீதி, மாநில உரிமைகள் மீட்பு போன்ற கொள்கைகளில் இயங்கி வரும் திமுகவுக்கு எதிராக பாஜக அதிமுக கூட்டணி மட்டுமல்லாமல் பல்வேறு இந்த பார்ப்பன கடபாரை சீமான் போலவும், பாசிச கிருமி விஜய் போலவும் இன்னும் பல்வேறு கட்சிகள் இயங்கி வருகிறது. அவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒற்றுமை என்னவென்றால்
பாசிஸ்டுகளும் உள்ள அனைத்து குணாம்சங்களும் அவரிடம் இருக்கும். நாம் அனைவரும் ஹிட்லரை அறிந்திருக்கிறோம். அவருடைய உரை என்பது பார்த்தால் பொய்களை கூட ஓங்கி உறக்க கத்தி பேசுவார் ஹிட்லர். அதுபோலத்தான் இங்குள்ள பார்ப்பன கடபாரை சீமானும் பொய்களை அடித்து கத்தி பேசுவராக இருப்பார். பார்த்திருப்பீர்கள். இந்த பாசிச கிருமி விஜயும் கூட அதுபோல பொய்களை பித்தலாட்டங்களையே தொடர்ச்சியாக கத்தி கூப்பாடிட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சாரங்களை நாம் பார்த்து வருகிறோம். இது போன்றுதான் பிரதமர் மோடி அவர்களும் கூட பார்த்தீர்களானால் அவரும் பொய்களை ஓங்கி உறக்க சொல்வதில் உலக வல்லவராக திகழ்ந்து வருகிறார். இப்படி பாசிச குணாம்சம் உடைய இந்த கட்சிகள் தான் திமுகவுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. உண்மையில் திமுகவுக்கு எதிராக பார்த்தீர்களானால் பொய் பரப்புரைகளை, பித்தலாட்ட பரப்புரைகளை தொடர்ச்சியாக பரப்பி வருபவர் தான் தமிழ்நாட்டின் கோயபல்சவான திரு பொய்சாமி, எடப்பாடி பழனிசாமி என்கிற பொய்சாமி. அவர் தொடர்ச்சியாக வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கு அதிக கடன் சுமைகளை திமுக திணித்து விட்டது என்றெல்லாம் பொய்களை பரப்பி வருகிறார். அதே பொய்களையே பிரதமர் மோடி அவர்களும் இங்கு பிரச்சாரத்துக்கு வரும்போதெல்லாம் பரப்பி வருகிறார். உண்மையில் பிரதமர் அலுவலகத்துக்கு தெரியாமல் ஒன்றிய அரசானது புள்ளி விவர அறிக்கைகளை வெளியிடவே முடியாது. ஆனாலும் கூட பிரதமர் போதைப் பொருள் புழக்கம் எங்கு அதிகமாக உள்ளது என்பதை பற்றிய ஒன்றிய அரசின் அறிக்கைகளே என்ன கூறுகிறது என்றால், அதில் தமிழ்நாடு கடைசி இடங்களில் தான் வருகிறது. உண்மையில் வட மாநிலங்கள் தான் போதைப் பொருள் புழக்கத்திலே, விற்பனைகளிலே முதலிடங்களிலே முதன்மை பிடித்து வருகிறது. அது பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுடன் தான் இந்திய ஒன்றியத்தில் வெளியிடப்பட்டது. ஆனாலும் பிரதமர் மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது என்று பேசுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், உண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஒன்றிய அரசின் பிரதமராக பேசவில்லை, ஒரு RSS பிரதிநிதியாக, ஒரு பாஜகவினராகவே பேசி வருகிறார். பாஜக கட்சி என்பது ஒரு பாசிச கட்சி, RSS என்பது ஒரு சனாதன பாசிசத்தை கொள்கையாக கொண்ட கட்சி. அதன் பிரதிநிதியாக நின்றே ஒவ்வொரு இடங்களிலும் பிரதமர் மோடி பேசி வருகிறார். ஆகையாலே அவருடைய சொற்களில் வருவதெல்லாம் ஒரு பாசிச நச்சு வார்த்தைகள் தான் வரும், பொய் பரப்புரைகள் தான் வரும். இப்படி தொடர்ச்சியாக இரட்டை இன்ஜின் அரசின் மூலமாகத்தான் அனைத்து நலத்திட்டங்களையும் செய்ய முடியும் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார். இரட்டை இன்ஜின் என்றால் என்ன? ஒன்றிய அரசில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதே கட்சியின் ஆட்சி தான் மாநிலத்திலும் இருக்க வேண்டும் என்பது. இதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம், இதுக்கு பேர் தான் ஒற்றையாட்சி முறை. உண்மையில் அது பல்தேசிய நாடாக உள்ள இந்தியாவை ஒரு ஒற்றை நாடாக, சமஸ்கிருத ஆதிக்கம் கொண்ட வர்ணாசிரம அடிப்படையிலான ஒரு சனாதன பாசிசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இந்தியாவை உருவாக்குகிற வேலையை தான் இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது அங்குதான் போய் முடியும். இப்படியாக பாஜக மோடி அவர்கள் ஒரு பிரதமராக இருந்து பேசாமல் தாங்கள் ஒன்றிய அரசு சார்பாக வெளியிட்ட அந்த புள்ளி விவர அறிக்கைகளுக்கு மாறாகவே கீழ் இறங்கி பொய் பரப்புரைகளை தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசி வருகிறார். ஆகவேதான் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் இதுதான். உரிமைகளையும் நலன்களையும் காவு வாங்க துடிக்கின்ற RSS, பாஜக மற்றும் அதன் கொத்தடிமையாக உள்ள அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும். திமுக வேட்பாளர்களுக்கும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இச்செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.